வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். 27ஆம் தேதி வரை தொடர் கனமழை, வெள்ளத்தில் மூழ்கும் முக்கிய மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்க மக்களுக்கு அறிவுறுத்தல். 15 ஆண்டுகளுக்கு என்பிபி அரசை அசைக்க முடியாது, சந்திரசேகர் பெருமிதம். அதிகாலையில் திடீரென ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், உடனடியாக வெளியேற்றப்பட்ட மக்கள், தொடரும் நிர்கதியான நிலை. இலங்கை மக்களிடையே ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றம், அரிசி சந்தையில் புதிய போக்கு, தொடரும் பட்டினி நிலை. போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் ஒரே நாளில் 500க்கு மேற்பட்டோர் கைது. திடீரென ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவு, 82 பேர் மாயம், 7 பேர் பலி. யாழில் இரவோடு இரவாக வெளியேறிய ராணுவம், 30 ஆண்டுகளுக்கு பின் மக்கள் மகிழ்ச்சி. கைது செய்ய முயன்ற காவல்துறை அதிகாரிகளை பாரூர்தியால் மோதி தப்பிச் சென்ற சாரதி கைது, வெளியான பின்னணி. 8000க்கு மேற்பட்ட அமெரிக்க விமானங்கள் திடீரென ரத்து. டிட்வா சூறாவளி பாதிப்பு, 50,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை குறித்து வெளியாக உள்ள முக்கிய தகவல். வங்காள விரிகுடாவில் உருவாகிய வலுக்குறைந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது வடக்கு மாகாணத்தினை அண்மித்த நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மிதமான மற்றும் சற்று கனமான மழை எதிர்வரும் 27/1/2026 வரை தொடரும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். குறிப்பாக இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அதேவேளை ஈரப்பதன் நிறைந்த கீழே காற்றின் வருகை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் நிலவிய வறண்ட காற்றின் செல்வாக்கு குறைவடைந்து குளிர்நிலைமை சற்று சரிவடைந்துள்ளது. இதனால் மீண்டும் எதிர்வரும் 27/1/2026 முதல் குளிரான வானிலை நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் அறுவடைக்கு பின்னரான செயல்பாடுகள் மேற்கொள்ளும் விவசாயிகள் எதிர்வரும் 27/1/2026 வரை தமது செயற்பாடுகளை தவிர்ப்பது சிறந்தது எனவும் அவர் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அடுத்த 15 வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு கூறினார். இதன்போது அமைச்சர் மேலும் கூறுகையில், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் ஊழல் மோசடிக்கு இடமில்லை. நாம் மக்கள் மத்தியில் உண்மையை கூறி செயல்பட்டு வருகின்றோம். எனவே எமது ஆட்சி தொடர்வது மக்கள் ஆணை வழங்குவார்கள். நவீன உலகை வெல்ல வேண்டுமெனில் கல்வி மறுசீரமைப்பு அவசியம். அதனை செய்வதற்கே அரசாங்கம் முயற்சிக்கிறது. எனினும் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கையில் இடம்பெற்றுள்ள ஒரு பிழையை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த மறுசீரமைப்பையும் குழப்புவதற்கு முற்படுகிறதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மக்களின் நுகர்வில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் சம்பா மற்றும் கீரிச்சம்பாவின் தேவை அதிகரித்துள்ளதாக விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் துஷாரா விக்ரமராட்சி தெரிவித்துள்ளார். மக்களின் நுகர்வில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் சம்பா மற்றும் கீரிச்சம்பாவின் தேவை அதிகரித்துள்ளதாக விவசாய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமான துஷாரா விக்ரமராட்சி தெரிவித்தார். அதன்படி நாடு மற்றும் கெகிலு போன்ற அரிசி வகைகளின் தேவையை விட சம்பா மற்றும் கீரிச்சம்பாவின் தேவை அதிகரித்துள்ளது. மேலும் விவசாயிகள் சம்பா மற்றும் கீரிச்சம்பா அரிசியை அதிகமாக பயிரிட ஊக்குவிப்பதாக அரசாங்கம் இந்த வகைகளில் கொள்முதல் விலையை அதிகரித்துள்ளது என்றும் கூறியுள்ளார்.
நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் தேடுதல் நடவடிக்கையின் மூலம் நேற்று 30,236 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது சந்தேகத்தின் பேரில் 524 பேர் கைது செய்யப்பட்டதுடன் குற்றங்களுடன் நேரில் தொடர்புடைய 17 பேர் அடையாளம் காணப்பட்டனர். மேலும் இந்த நடவடிக்கைகளின் மூலம் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 256 பேரும் பகிரங்க பிடியாணை உத்தரவு வழங்கப்பட்டிருந்த 200 பேரும் கைது செய்யப்பட்டனர். மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 429 சாரதிகளையும் போலீசார் இதன்போது கைது செய்தனர். முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகளின் மூலம் நேற்றைய தினம் கவனஈனமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 53 பேர் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 4706 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா கலுக்குமடுவ பகுதியில் ஒன்றுள்ளியில் சென்ற 2 காவல்துறை அதிகாரிகளின் மீது பாரவூர்தியால் மோதிவிட்டு தப்பிச் சென்ற சாரதி நேற்று கைது செய்யப்பட்டார். கவனக்குறைவான வாகனம் ஓட்டிச் சென்ற பாரவூர்தி சாரதியை கைது செய்ய காவல்துறை முயன்ற போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த 2 காவல்துறை அதிகாரிகளும் சிகிச்சைகளுக்காக வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றுக்கிடையே இன்று இடம்பெற்ற மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக அமைந்ததாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு வெற்றிகரமான முடிவை எட்டும் என்று தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார். இரு தரப்பினருக்கும் இடையே இடம்பெற்ற இந்த முக்கிய கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் ருபன் விஜயவர்தன தலதா அதுகோரல நவீன திசாநாயக்க அகில விராஜ் காரியவசம் மற்றும் சாகல ரத்நாயக்க ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் கடந்த 30 ஆண்டு காலமாக முகாமிட்டு இருந்த இராணுவத்தினர் நேற்று முன்தினம் இரவு அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ள இராணுவத்தினர் சங்கானைப்படை முகாமுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இராணுவத்தினர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது குறித்து கடிதம் ஒன்றை 513வது காலாள்படை பிரிவின் கட்டளை தளபதி சில தினங்களுக்கு முன்னர் சங்கானை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரிடம் கையளித்தார். அதே நேரம் பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள இராணுவ முகாமும் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பகுதியில் நீண்ட காலமாக முகாமிட்டு குடியிருந்த இராணுவத்தினர் அராலி பகுதியில் உள்ள இராணுவ முகாமிற்கு மாற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலகளாவிய அரசியல் பதற்றங்கள், அமெரிக்க டாலரின் மதிப்பு வீழ்ச்சி மற்றும் அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை குறைக்கும் என்ற எதிர்பார்ப்பு போன்ற காரணங்களினால் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தை சந்தித்து வருகிறது. நேற்று முன்தினம் காலை நிலவரப்படி தங்கத்தின் விலை அதிகரித்த நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் வேளையில் தங்கத்தின் விலை 5000 ரூபாயினால் குறைந்துள்ளது. அதன்படி நேற்றும் தங்கத்தின் விலை அதே விலையிலேயே விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை 24 கேரட் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 3,85,000 விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்றுக்கு 3,56,000 விற்பனை செய்யப்படுகிறது. திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரையில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பலாங்குடை கஸ்பத தேரர் திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பலாங்குட கஸ்பத தேரர் தற்போது சிறைச்சாலை அதிகாரிகளின் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் திருகோணமலை மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஏசி ஜனநாயக தெரிவித்துள்ளார். அவருக்கு தேவையான இரத்த பரிசோதனை உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு துருக்கியில் உள்ள பாலகேசின் மாகாணத்தில் நேற்று உள்ளூர் நேரப்படி காலை 12:24 மணியளவில் 5.1 மெக்னியூட் அளவிலான வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இஸ்தான்புல் மற்றும் இஸ்மீர் உள்ளிட்ட பல முக்கிய நகரங்களில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பூமியின் மேற்பரப்பில் இருந்து 11.04 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. புர்சார், இஸ்மீல், யலோவா மற்றும் குட்காயா மாகாணத்திலும் இது வலுவாக உணரப்பட்டுள்ளது.
இந்தோனேஷியாவில் மேற்கு ஜாவாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் 82 பேர் காணாமல் போயுள்ளனர். அப்பகுதியில் பெய்த கனமழையை தொடர்ந்து நேற்று அதிகாலை 2 மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. வீடுகளின் மீது வரிசையாக மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளதாகவும் சுமார் 30 வீடுகள் நிலச்சரிவில் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நிலச்சரிவு ஏற்பட்ட போது குடியிருப்பாளர்கள் தூங்கிக் கொண்டிருந்ததால் ஏராளமான மக்கள் மண்மேட்டுக்கு அடியே புதைந்திருப்பதாகவும் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டிட்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீள்குடியேற்றவும் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் அரசாங்கம் வழங்கும் இழப்பீட்டுத் தொகை முறையான முகாமைத்துவத்துடன் அந்த மக்களுக்கு வழங்கும் பணிகள் தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி டிட்வா சூறாவளியின் பின்னர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் மீள்குடியேற்றத்திற்காக சமையலறை உபகரணங்கள் கொள்வனவுக்கு அரசாங்கம் வழங்கும் 50,000 ரூபாய் கொடுப்பனவில் தற்போது 70% வழங்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளது. 25 மாவட்டங்களில் மொத்தம் 1,56,805 குடும்பங்கள் இந்த கொடுப்பனவுக்காக கணக்கிடப்பட்டதுடன் அவற்றில் 1,09,512 குடும்பங்களுக்கு இதுவரை குறித்த தொகை வழங்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் 1,191 குடும்பங்கள் இந்த உதவித்தொகையை பெற தகுதி பெற்றிருப்பதுடன் அந்த அனைத்து குடும்பங்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடுமையான குளிர்கால புயல் காரணமாக 8,000க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அதே நேரம் கடுமையான வானிலை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பெரிய சாலைகள் மூடப்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நியூ மெக்சிகோவில் இருந்து நியூ இங்கிலாந்து வரையிலான பகுதிகளில் வசிக்கும் சுமார் 140 மில்லியன் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. கிழக்கு டெக்சாஸிலிருந்து வட கரோலினா வரை பேரழிவு தரும் பனிப்புயல்கள் மற்றும் கடும் பனிப்பொழிவு ஏற்படும் என்று அந்நாட்டு தேசிய வானிலை சேவை கணித்துள்ளது. சூறாவளியின் சேதத்தை ஒப்பிடலாம் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வாஷிங்டன், நியூயார்க் மற்றும் பாஸ்டன் போன்ற நகரங்களில் ஒரு அடிவரை பனி பெய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல மாநிலங்களில் ஏற்கனவே அவசரகால நிலைகளை அறிவித்து மக்களை வீட்டிலேயே இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.